हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9. பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் 11. நைவாத்மன பிரபுரயம் நிஜலாபபூர்ணோ மானம் ஜனாத் அவிதுஷக கருணோ விருணீதே யஜ்ஜனோ பகவதே விததீத்தமானம் தச்சாத்மனே பிரதிமுகஸ்ய யதா முகஸ்ரீ. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ந இல்லாமல் ஏவ நிச்சயமாக, ஆத்மன தன் சொந்த நன்மைக்காக, பிரபு பகவான் அயம் இந்த, நிஜலாப பூர்ண எப்போதும் சுய திருப்தியுடையவர், பிறருடைய சேவையால் திருப்தி அடையும் அவசியம் அவருக்கில்லை. மானம் மரியாதை, ஜனாத் ஒருவனிடமிருந்து, அவிதுஷ வாழ்வின் லட்சியம் பகவானை திருப்திப்படுத்துவதே என்பதை அறியாத, கருண அறியாமையிலுள்ள ஒரு மூடனிடம் மிகவும் கருணை கொண்டுள்ளவர் பகவான். விருணீதே ஏற்றுக்கொள்கிறார். யத் எதையெல்லாம், ஜன ஒருவன், பகவதே பரமபுருஷருக்கு, விததீத்த அர்ப்பணிக்கிறானோ, மானம் வணக்கத்தை, தத் அந்த, ச நிச்சயமாக, ஆத்மனே தன் சொந்த நன்மைக்காக, பிரதிமுகஸ்ய கண்ணாடியில் தெரியும் முகத்தின் பிரதிபலிப்பு, யதா எப்படி, முகஸ்ரீ முகத்தின் அலங்காரம். டிரான்ஸ்லேஷன். பரமபுருஷ பகவான் எப்போதும் பூரண சுய திருப்தி உடையவர் ஆவார். எனவே அவருக்கு ஏதேனும் அர்ப்பணிக்கப்படும் பொழுது அந்த அர்ப்பணம் பகவானின் கருணையால் பக்தனின் நன்மைக்கே உரியதாகும். ஏனெனில் யாருடைய சேவையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தேவையில்லை. உதாரணமாக, ஒருவனது முகம் அலங்கரிக்கப்பட்டு இருக்குமானால் கண்ணாடியில் தெரியும் அந்த முகத்தின் பிரதிபலிப்பு கூட அலங்கரிக்கப்பட்டதாகவே காணப்படும். பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஒரு பக்தன் ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்ற 9 கொள்கைகளை பின்பற்ற வேண்டுமென்று பக்தி யோகம் பரிந்துரைக்கிறது. பகவானின் பெருமைகளை கேட்பது, பாடுவது போன்றவைகளின் மூலமாக பகவானின் புகழ் பாடி அவருக்கு சேவை செய்வதானது உண்மையில் பகவானுடைய நன்மைக்காக ஏற்பட்டதல்ல. பக்தன் புகழ்ந்தாலும் புகழாவிட்டாலும் பகவான் கிருஷ்ணர் எப்போதும் புகழுக்குரியவராகவே இருக்கிறார். ஆனால் பக்தன் பகவானை போற்றி புகழ்வதில் ஈடுபடும் போது தானாகவே தானும் போற்றுதலுக்கு உரியவன் ஆகிறான். சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் பவமகா தாவாக்னி நிர்வாபனம். பகவானை எப்போதும் துதித்து போற்றுவதால் ஜீவராசி இதய தூய்மையை அடைகிறான். இதனால் தான் ஜட உலகை சேர்ந்தவன் அல்ல என்பதை புரிந்து கொள்கிறான். ஆன்மீக ஆத்மாவாகிய அவனுடைய உண்மையான செயல் கிருஷ்ண உணர்வில் முன்னேறி பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதே. இதையும் அந்த பக்தன் புரிந்து கொள்கிறான். இவ்வாறாக கொழுந்துவிட்டு எரியும் பௌதீக வாழ்வானது உடனே அணைக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9. பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் 11 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.